ஏய் பத்தண்டா அது தள்ளி வாடா. போடுறா போடுறா போடுறா. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ப்ரோக்ராஸ்டினேட்டர். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நாளைக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாப்பி தீபாவளி. ஸோ நாளைக்கு தீபாவளின்றனால இன்னைக்கு தீபாவளி சம்மந்தமாக ஏதாவது பண்ணலான்னு யோசிச்சேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பட்டாசு பண்ண போகிறோம். அதாவது தீபாவளி ராக்கெட் ஒன்று பண்ண போகிறோம். அதுவும் வீட்டில் இருக்கிற சக்கரையை ஃபியூலாக யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணுன்றதை இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட ராக்கெட் செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கான ஃபியூலை ரெடி பண்ணிடலாம். இதோட ஃபியூலை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து சக்கரை அப்புறம் பொட்டாசியம் நைட்ரேட் தேவை. சக்கரை வந்து வீட்டில் இருக்கிற சாதா சக்கரை தான். இந்த பொட்டாசியம் நைட்ரேட் வந்து நம்மளுக்கு இந்த கெமிக்கல் கடை அப்புறம் ஃபர்டிலைசர், அதாவது உரம் விற்கிற கடையெல்லாம் கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா பவுடர் ஆக்கிக்கணும். ஃபஸ்ட்டு சர்க்கரையை போட்டு அரைச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஜாரை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு பொட்டாசியம் நைட்ரேட் இப்போ போட்டு அரைச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நம்ம எப்போவுமே சர்க்கரையை தனியாக போட்டு அரைக்கணும். அதுக்கப்புறம் ஜாரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பொட்டாசியம் நைட்ரேட்டை போட்டு அரைக்கணும். எப்போவுமே இது ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் ஒன்றா அரைக்கக்கூடாது. சப்போஸ் இது ரெண்டுத்தையும் நம்ம ஒரே நேரத்தில் மிக்சியில் போட்டு அரைச்சோன்னா மிக்சி ஓடும் போது அதில் வந்து ஹீட் பயங்கரமாக ஜென்ரேட் ஆகும். அந்த ஹீட் வந்து நம்ம உள்ளே வச்சிருக்கிறத பற்ற வச்சு அதுக்கப்புறம் ஜார் வெடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. பொட்டாசியம் நைட்ரேட்டை நம்ம எடுத்து தனியாக பற்ற வச்சோன்னா அது பற்றிக்காது. அதே மாதிரி சர்க்கரை எடுத்து நீங்கள் தனியாக பற்ற வச்சிங்கன்னா கூட அது பற்றிக்காது. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு பற்ற வச்சு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது பற்றிக்கிச்சு. இப்போ மட்டும் ஏன் இது பற்றிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுகர் வந்து ஃப்ளேமபிள், அதாவது சுகர் வந்து பற்றிக்கும். சக்கரை வந்து ஃப்ளேமபிள்ன்றது எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ஏற்கனவே வாயில் நெருப்புலாம் விட்டு வர எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் ஒன்றும் பார்க்கலன்னா அதுக்கான லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் அதை அங்கே போய் பார்த்துக்கலாம். ஸோ சுகர் வந்து ஆக்சுவலாக ஃப்ளேமபிள் தான். ஆனால் இந்த சுகரை நம்ம பற்ற வைக்கும் போது அது ஏன் பற்றிக்கலன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் அது கிடைக்க மாட்டேங்குது. இந்த பொட்டாசியம் நைட்ரேட்டையும் சுகரையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை பற்ற வைக்கும் போது இது ரெண்டும் கெமிக்கலாக ரியாக்ட் ஆகிட்டு சுகருக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து அதுக்கு பொட்டாசியம் நைட்ரேட்லேருந்து கிடச்சிரும். ஸோ அதனால தான் அது பற்றிக்குது. நம்மளோட ராக்கெட் ஃபியூலை செய்கிறதுக்கு இது ரெண்டுத்தையும் கரெக்டான அளவில் மிக்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து 65 கிராம் பொட்டாசியம் நைட்ரேட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 35 கிராம் வந்து சக்கரை எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபியூல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் களிமண் தேவை. இது இந்த மாதிரி எடுத்து நல்லா உடச்சி பவுடர் மாதிரி ஆக்கிக்கோங்க. இப்போ அடுத்ததாக ராக்கெட்டோட பாடிக்கு வந்து நான் இந்த பிவிசி பைப் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு 3/4 இன்ச் பிவிசி பைப். இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டருக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பிவிசி பைப் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஷேப்பில் ஒரு கார்ட்போர்டு இல்லைன்னா ஒரு மெட்டல் ஷீட் அப்படி இல்லைன்னா மூங்கில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பைப்புக்குள்ளே நம்ம வச்சிருக்கிற பவுடரை ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த பைப்பில் ஃபிட் ஆகிற மாதிரி கரெக்டாக ஏதாவது தேவை. நான் வந்து இந்த மார்க்கெட்டை பீஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நான் வீடு துடைக்கிற கம்புலேருந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் சாண்ட் பேப்பர் வச்சு கொஞ்சம் தேய்ச்சி அதை இந்த பைப்போட சைஸ் காக்கிட்டேன். இப்போ இதை ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த குச்சியில் வந்து அளவு மார்க் பண்ணிக்கணும். பிவிசி பைப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா கீழே களிமண் தான் இருக்க போது, மேலேயும் களிமண் தான் இருக்க போது. இதோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா கீழே 1.5 சென்டிமீட்டர், மேலே 1.5 சென்டிமீட்டர். நடுவில் இருக்கிற 7 சென்டிமீட்டர் கேப்பை தான் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பவுடரால் நிரப்ப போகிறோம். ஸோ அதை இந்த குச்சியில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு களிமண்ணை கொட்டி அதை மார்க் பண்ணி வச்சிருக்கிற அளவுக்கு நல்லா தட்டி ஸ்டஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பவுடரை ஃபுல்லாக போட்டுட்டு அதையும் இந்த பைப்புக்குள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணிடணும். அவ்வளோ 3வது லேயர் வந்து இப்போ திரும்பி களிமண்ணை கொட்டி அதையும் நல்லா ஸ்டஃப் பண்ணிடணும். இது முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஸ்டஃப் பண்ணுங்கள். இப்போ இந்த ராக்கெட்டோட நாசிலை ரெடி பண்ணணும். ஸோ இதில் வந்து ஒரு ஓட்டை போட போகிறோம். ஸோ ஓட்டை போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரில் பிட்டை யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ட்ரில்லிங் மிஷினை யூஸ் பண்ணி கூட ஓட்ட போடலாம், இல்லை வெறுமே கை வச்சு கூட ஓட்ட போட்டுக்கலாம். இந்த பிட்டை வந்து நான் ட்ரில்லிங் மிஷினில் மாட்டி யூஸ் பண்ணி போடுறேன். ஆனால் ரொம்பவே பொறுமையாக ட்ரில்லிங் மிஷின் ஆப்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரில்லிங் மிஷின் வச்சு நீங்கள் ஓட்ட போட்டிங்கன்னா அங்கே வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஹீட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அது பவுடரை பற்ற வச்சிரும். ஸோ ரொம்பவே ஸ்லோவாக ட்ரில்லிங் மிஷினை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ட்ரில் பிட்டை வெறுமே கையை வச்சு யூஸ் பண்ணி ஓட்ட போட்டுக்கலாம். ஸோ ஓட்டை ரெடி. ஸோ அடுத்ததாக இதில் வந்து ஒரு குச்சி அட்டாச் பண்ணணும். இந்த குச்சியோட லென்த் வந்து 40 சென்டிமீட்டர். இந்த குச்சியோட லென்த் ரொம்ப முக்கியம். நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா இதே அளவுக்கு ஒரு குச்சியை யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இது இல்லைன்னா நீங்கள் தொடக்கத்தில் இருக்கிற குச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டேப்பை யூஸ் பண்ணி இந்த குச்சியை இதில் ஒட்டிடலாம். இப்போ நம்மளோட ராக்கெட்டை வச்சு பற்ற வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு மாதிரி எதாவது தேவை. நான் வந்து என் ஏற்கனவே வீட்டில் இருக்கிற அந்த பிவிசி பைப்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். இந்த பிவிசி பைப்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
நான் பண்ண ரைஃபிள் ப்ராஜெக்ட், அப்புறம் ப்ளோகன், அப்புறம் வாட்டர் பம்ப், அந்த ப்ராஜெக்ட்லாம் யூஸ் பண்ண அதே பிவிசி பைப் தான் இதுவும். நீங்கள் அந்த வீடியோலாம் ஒன்றும் பார்க்கலன்னா அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் அதை அங்கே போய் பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் நம்மளோட லான்ச்சிங் பேட் ரெடி. இப்போ கடைசியாக நம்மளோட ராக்கெட்டுக்கு வந்து நம்ம திரி அட்டாச் பண்ணிடலாம். திரி வந்து நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டாசுலலாம் இருக்கிற திரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா என்ன மாதிரி சாட்டை பட்டாசியே திரியாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட பரவாயில்ல, உங்கள் வீட்டில் டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட திரி மாதிரி ரோல் பண்ணி இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது, செம்ம ஹீட்டு போகுது. ராக்கெட் நேராக போகிறதுக்கு ராக்கெட்டோட குச்சி வந்து ரொம்பவே முக்கியம். சப்போஸ் நீங்கள் ராக்கெட்டில் அட்டாச் பண்ணியிருக்கிற குச்சியோட லென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ராக்கெட் இந்த மாதிரி தான் போகும். ஸோ இன்னைக்கு வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றது கீழே கமெண்ட்ஸில் போய் சொல்லுங்கள். இன்னைக்கு வீடியோவில் அவ்வளோ தான். அதே மாதிரி நம்ம வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணணும்னு நீங்கள் நினச்சாலும் அதையும் கீழே கமெண்ட்ஸில் போய் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. திரும்பி ஒரு வாட்டி எல்லோரும் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி, பாய்.